போன நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது களத்தில் இளைஞரணி அப்படிங்கிற முன்னெடுப்பை ஆரம்பிச்சு நாம மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டோம். அப்போ நீங்க அத்தனை பேரும் களத்துல இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பினால உங்களுடைய பிரச்சாரத்தினால 100% வெற்றியோ நீங்க பெற்றுக் கொடுத்தீங்க. இப்ப மறுபடியும் களத்தில் இளைஞரணி அந்த முன்னெடுப்பை நாம துவங்கி இந்த சட்டமன்ற தேர்தலையும் அந்த 100% வெற்றியை நாம பெற்றாக வேண்டும்னு உரிமையோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். கோவையை யார் யாரோ அவங்களோட கோட்டைன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோவை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மேற்கு மண்டலமும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டைன்னு நாம அவங்களுக்கு நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம். அதற்கு இளைஞரணியினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். இன்னைக்கு பாஜகவுடைய பி டீம், சி டீம், டி டீம்னு நிறைய டீம்களை இறக்கி இருக்கிறாங்க. எத்தனை டீம் வந்தாலும் திமுக தான் சாம்பியன், நம்முடைய தலைவர் தான் சாம்பியன் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும். இன்னைக்கு இளைஞர்களை கொள்கை உணர்வோட வச்சிருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மிச்ச கட்சியோட நம்ம கட்சியோட யூத் விங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கு. அண்ணன் பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கு அப்புறம் 4 வாட்டி நிர்வாகிகள் சந்திப்பு வச்சுட்டாரு, 2 பெரிய மாநாடு வச்சுட்டாரு. எல்லா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கும் போகும்போது ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கோம். அதுக்கான நாள் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு தேர்தல் சமயம். எப்போ மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க, எப்போ திமுக காரங்க நம்மளை சந்திப்பாங்க, நம்ம நம்மளோட ஆதரவு அவங்க கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கக்கூடிய காலமா இது மாறி இருக்கு. இந்த ஒரு தேர்தல் மட்டும் இனி சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்கிறது பெரிய மகத்தான வெற்றி, சிறப்பான வெற்றியா இருக்குன்னா. இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் தினமும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்னா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். அவர் தான் நம்ம இளைஞரணிக்கு ரோல் மாடல். இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள், உங்களுடைய அர்ப்பணிப்பை நான் மதிக்கிறேன், தலைவணங்குகிறேன். தேர்தல்ங்கிற ஒரு ஜனநாயக போர்ல நாம ஈடுபட போறோம். அதற்கு நாம எல்லாம் தயாராகின்ற ஒரு பாசறை கூட்டம் தான் இன்னைக்கு இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த தைரியத்துல மக்களை சந்திக்க போறோம்? 5 வருஷம் ஆட்சி பொறுப்பேற்று 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு, நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தைரியத்துல மக்களை சந்திக்க போறோம். திமுக இளைஞரணினா சிங்கிள் மெசேஜ் தலைமைகிட்ட வந்தா போதும், அதை 234 தொகுதியிலையும் பூத்து வரைக்கும் கொண்டு சேர்க்கிறோம்னா திமுக இளைஞரணி. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்கும் தலை குனியாதுங்கிறத நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது 234 தொகுதியிலும் திமுக லீடிங், நம்முடைய கூட்டணி லீடிங்கிற அந்த செய்தி வரணும். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற குரல் ஒழிச்சு மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பேற்கணும். எங்கள் கொள்கையிலையும் சரி, எங்களோட ரத்தத்திலையும் சரி, இந்த திமுக அப்படிங்கிறது ஊறி போயிருக்கு. எந்த பொறுப்பு இருந்தாலும் இல்லைனாலும் கண்ணை மூடிட்டு கருப்பு சிவப்புக்கு ஓட்டு போட்டு நாங்கள் திமுக காரன் தான் அப்படின்னு சொல்லி திமிரா சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் கொள்கை உணர்வை எங்களோட விதைச்சிருக்காங்க எங்கள் முன்னோர்கள். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் சமகாலத்தில் போராடுற ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2026 சட்டமன்றத்தில் கொங்கு மண்டலத்தில் தான் திமுக வெற்றி தொடங்க இருக்கின்றது. தேர்தல் களத்தில் திமுகக்கு தான் முழுக்க 100% ஓட்டு. நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம். இதில் மாட்டுக்கிறதே வேணா. மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 200ங்கிறது அவங்க கொடுத்துருக்குறாங்க, 234ங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதிரிகளை கண்ணு கட்டி எதிரிகளே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். தலைவராக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், நீங்கள் தான் எங்களோட ஸ்ட்ரென்த்தே, நீங்கள் தான். அப்படிப்பட்ட நிர்வாகிகள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்னைக்கு இந்த 30 விழா நிகழ்ச்சியில் கொட்டுற மழையில நம்முடைய தலைவர் பேசினார். தமிழ்நாட்டை நான் தலை குனிய விட மாட்டேன், தமிழ்நாடு போராடும், நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு அன்னைக்கு கரூர்ல 30 விழாவை நம்முடைய தலைவர் அன்னைக்கு
சொன்னாங்க. அந்த உறுதிமொழியை நிறைவேற்றி காட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கோம். கரூர் மாவட்டம் ஏற்கனவே 100% வெற்றி பெற்றிருக்கோம். இருந்தாலும் இந்த முறை அசால்ட்டா இருந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். போன தடவை எவ்வளவு ஆகினது வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துக்கு நம்ம டார்கெட் பண்ணணும். அது இந்த கருத்து கணிப்பு தான் பாத்தீங்கன்னா எல்லா கருத்து கணிப்புலையும் திமுக தான் வெற்றி, திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்க போதும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்களோ அதை டபுள் பண்ணி காட்டணும். அதுதான் திமுகவுடைய இளைஞரணியுடைய வெற்றி. அந்த வெற்றிக்கு இளைஞரணியுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அப்படின்னு எல்லாரையும் பேச வைக்கணும். இளைஞரணி தனிமார்கள் சூப்பரா வேலை பார்த்தாங்க. திமுக இளைஞரணி அடிச்சுக்க ஆள் இல்லைங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணி காட்டணும். வெற்றினா அது சாதாரண வெற்றியா இருக்கக்கூடாது, எல்லாரும் வியந்து பேசுற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். இளைஞரணி பொறுப்பு பார்த்தீங்கன்னா கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்புங்க. இன்னைக்கு நம்ம தளபதியும் அண்ணனும் செய்யக்கூடிய ஆட்சிகளை பார்த்தா நம்ம திமுகவில் இருக்கிறோன்றத ஒரு ப்ரௌடாக நினைக்கிறோம். இப்போ நம்ம ஓட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு பிரச்சாரமாக வீடு வீடாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குங்க. எல்லாரும் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. ஓட்டு கேட்க போகிறோன்னு பார்த்தீங்களா, அப்படி காஃபி கொடுத்து வரவேற்கிறாங்க. அது திமுகனா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். வேற எந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கு வரவேற்பெல்லாம் சத்தியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது எங்களுக்கு பிரச்சாரம் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, போய் நின்னா போதும். நாங்கள் செஞ்ச இந்த 5 வருஷத்தில் செஞ்ச செயல்பாட்டை சொன்னால் போதும், எங்களுக்கான ஓட்டு எங்களுக்கான மரியாதை எல்லாமே வரும். திமுக தான். திமுக அழியுதுன்னா திராவிட அழியுதுன்னு அர்த்தம். திராவிடமும் அழியாது, திமுகவும் அழியாது.